ஒரு இளம் தம்பதிகளுக்கு திருமணமாகி 90 நாள் முடிஞ்சது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் சேர்த்து 90 நாள் முடிஞ்சு 91வது நாள் மனைவி சாப்பாடு ரெடி பண்ணி கணவனுக்கு கொடுக்கறதுக்காக பரிமாறி வச்சான். என்ன சாப்பாடுன்னு கணவன் ஆர்வமாக அதை பார்த்தான். பார்த்துட்டு சொன்னான், இன்னைக்கும் உப்மாவா அப்படின்னு. அதுக்கு மனைவி சொன்னா, என்னைக்கும் இல்லை, என்னைக்கும் உப்மாதான் அப்படின்னா. என்னடா இவளுக்கு சமையல் மற்றதெல்லாம் செய்ய தெரியாது போல இருக்குது அப்படின்னு நினச்ச கணவன் என்ன பண்ணா, ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய், ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் நம்ம காட்டுவோம். அதில் விதவிதமாக டிசைனாக நிறைய வெரைட்டிஸாக சாப்பாடுகளும் உணவுகளும் செஞ்சுருப்பாங்க. அதை நம்ம மனைவிக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனோம். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு சேரில் உட்காந்து மெனு கார்டு சர்வர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இதில் ஆர்டர் பண்ணுங்க, நாங்கள் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு. அவன் பார்த்தான், இவனுக்கு படிக்க தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒய்ஃப் கிட்டேயும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு கையை காமிச்சான். இந்த ஐட்டத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ஒய்ஃபுக்கும் கொடுத்து, நீ என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னா. அவன் வேறு எதாவது ஆர்டர் பண்ணிட்டான். வேறு சாப்பிட்ற ஐட்டங்களை வேறு எதாவது ஆர்டர் பண்ணால் இவன் 8ங்கிறத ஆர்டர் பண்ணான். என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8ங்கிறத ஆர்டர் பண்ணியிருந்தா இல்லைங்களா, பார்த்தா அது உப்மா. சர்வர் பண்ணி பரிமாறி கொடுத்துட்டான். அப்போ ஒய்ஃப் கேட்டேன், ஏயா இந்த உப்மாவை கேட்டிருந்தா என் வீட்லேயே செஞ்சு தர மாட்டானா, இங்கே வந்தால் உப்மாவை சாப்பிடணுமா அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவன் அப்படியே சமாளித்தான். என்னன்னா, இல்லை உப்மா இங்கே எப்படி டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி வெரைட்டியாக செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்த ஒன்று அப்படின்னா. சரி, இப்போ சாப்பிட்டு முடிக்கிறப்போ பக்கத்தில் உள்ள டேபிள் அடுத்து என்ன ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு யோசித்தான். பக்கத்தில் இருக்கவனும் உப்புமா தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் என்ன ஆர்டர் பண்ணுறானோ அதையே நம்மளும் ஆர்டர் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு இவன் நினச்சான். பக்கத்தில் ஆர்டர் பண்ணவன் சொன்னான், உப்புமா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரிப்பீட் அப்படின்னா. சர்வர் இவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்டார். நம்மளும் உப்புமா சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு, மறுபடியும் ரிப்பீட்டுன்ட்டான். மறுபடியும் உப்புமாவை கொண்டு வந்து வச்சுட்டார். எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்து தான் சரியாகும் அப்படின்னு எழுதி கொடுக்குற டாக்டர் மாஸ். டாக்டர் இந்த மருந்தைத்தான் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்கை படித்து மருந்து எடுத்து கொடுக்குறவங்க பக்கா மாஸ். மருந்து கொடுக்குறவன் சரியான மருந்தைத்தான் கொடுத்துருக்குறானான்னு தெரியாமையே சாப்பிட்ற நாம மரண மாஸ்.